மனுஷரை பிரியப்படுத்துதல் என்ற பாவத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகின்றோம். மனுஷரை பிரியப்படுத்துதல் என்பதை பீப்பிள் ப்ளீசிங் என்று ஆங்கிலத்திலே அழைப்பார்கள். மனுஷரை பிரியப்படுத்துதல் பாவமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இதை புரிந்து கொள்வதற்கு 2 உதாரணத்தை வேதாகமத்திலிருந்தே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதலாவது பிலாத்து. இந்த பிலாத்து யூத ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாக இருந்தபடியினால்தான் பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசுவை சிலுவையில் அறைங்கன்னு சொன்னதை பார்க்க முடியுது. மார்க் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம் வாசித்தா தெரிந்து கொள்ளலாம். 2வது நபர் ஏரோது. இந்த ஏரோது மாமன்னன் என்ன செய்தான் என்றால், இயேசுவின் 12 சீஷர்களில் ஒருவனான யாக்கோபை பிடித்து பட்டயத்தினால் கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கேள்விப்பட்டு பேதுருவையும் கொலை செய்யும்படி சிறைச்சாலையில் பிடித்து வைத்தான் என்று அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 2-3 வாக்கியங்கள் வாசித்தா தெரிந்து கொள்ள முடியுது. இந்த 2 நபர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவரை பிரியப்படுத்துவதற்காக பிறரை காயப்படுத்தினதை பார்க்க முடியுது. நாமும் மற்றவரை பிரியப்படுத்துவதற்காக நம்முடைய நண்பர்களையோ, நம்முடைய உடன்பிறப்புகளையோ, நம்முடைய உடன் வேலையாட்களையோ பிரியப்படுத்துவதற்காக மற்றவங்களை காயப்படுத்த, மற்றவங்களை துன்பப்படுத்த செய்கிறோமாங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும். இதில் ஒரு உதாரணம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு திருச்சபையில் கணவன் மனைவி இருக்கிறாங்க. அதில் அந்த கணவன் மனைவியை மிகவும் தகாத விதத்தில் நடத்திடுறாரு. இது போதகருக்கு தெரிய வருது. இந்த போதகர் இந்த விசுவாசியை அழைத்து இது தவறு என்று சொல்லப் போகிறாரா? இல்லை, இந்த விசுவாசி மாதம் மாதம் காணிக்கை கொடுக்கிறார், இவருடைய பாவத்தை நான் சொன்னால் இவர் எனக்கு காணிக்கை கொடுக்க மாட்டார், அதனாலே இவருக்கு பிரியமான ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கத்தை நான் செய்கிறேன் என்று நினைத்தால் இதுவும் மனுஷரை பிரியப்படுத்துவதற்கான ஒரு சான்றுதான். அதனாலே மனுஷரை பிரியப்படுத்தும் பாவத்தை நாம் செய்யாமல் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களை நாம் செய்வோம். இதை பற்றி ஒரு அழகான வேத வாக்கியத்தை பவுல் குறிப்பிடுகிறார். அதை நான் வாசிக்கின்றேன். இதைத்தான், நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தில் பவுல் குறிப்பிடுவதை பார்க்க முடியுது. நாமும் மனிதரை பிரியப்படுத்தாமல் தேவனை பிரியப்படுத்துவோம். இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.